வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஹெல்த்தியான அதிக நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள கருப்பு சுண்டலை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கருப்பு சுண்டலில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? கருப்பு சுண்டல் 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கேங்க. அதாவது காலையில் செய்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் சாயந்தரம் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்திடலாம். குக்கரில் சேர்த்துனதுக்கப்புறம் சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாங்க. 5லேருந்து 6 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ 6 விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கிருச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். சுண்டல் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. சுண்டல் இப்போ நல்லாவே வெந்திருக்குங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்குங்க. சுண்டல் இப்போ தாளிச்சுட்டலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. சுத்தமான மரச்சிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கனால தாங்க இந்த மாதிரி நுர வருது. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வரமிளகாவோட பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச கருப்பு சுண்டல் சேர்த்திக்கலாங்க. இந்த கருப்பு சுண்டல் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட. நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. நான் சக்தி கறி மசாலா தூள் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கறி மசாலா தூள் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம், பார்த்து சேர்த்திக்கிங்க. நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் வேக வச்ச சுண்டல் தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. ரொம்ப சேர்த்திட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தினீங்கன்னா போதும். இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே சுண்டி வந்துருச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் துருவி தேங்காய் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை, இது 2ஐயும் சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ரொம்பவுமே ஹெல்த்தியான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.